செம்மையா இருக்கு. நல்லா ஸ்பைசியா காரசாரமா சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய்ய ஆசையா. நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 1150 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தக்காளி சட்னி வந்து எப்படி ருசியா செய்யறது, காரசாரமா எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே அது சூப்பரா இருந்ததுங்க. ஓகே, நான்லாம் வந்து ஒரு வழக்கமா ஒரு 3 தோசை 4 தோசை சாப்பிடுவேன். அன்னைக்கெல்லாம் நான் வந்து ஒரு 8 தோசை கிட்ட சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க நம்ம சமைக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், எக்கு. ஸோ அதுல வந்து எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்லையா? ஆம்லேட், ஆஃப் பாயில், ஃபுல் பாயில், ஓகே, ஸோ அவிச்ச முட்டை, ஸோ எப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எக் கிரேவி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு வித்தியாசமான முறையில நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்ட போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக் டிக்கா. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, ஃப்ரைட் ரைஸ் கூட, நூடுல்ஸ் கூட, ஓகே, எல்லா டிஷ் கூடயும் வந்து சூப்பரா அட்டகாசமா இருக்கும். அப்படி ஒரு ரெசிபி இன்னைக்கு அதான் பண்ணி காட்ட போறேன். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை டிக்கா, எக் டிக்கா பண்றதுக்கு இவ்வளவுதாங்க. இது இருந்தாலே சூப்பரா பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு 2 பேருக்கு பண்ண போறேன். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இங்க பாருங்க, இதுக்கு 3 முட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி. ஓகே, ஸோ இது போக இதுக்கு ஒரு சீக்ரெட்டே இதுதாங்க, இந்த மசாலா தான். இது என்ன மசாலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, லோக்கல் பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க. ஓகே, இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 எக்கையும் அவிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். எக் டிக்கா பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 3 முட்டைகளை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுல வந்து நம்ம இந்த 3 முட்டைகளை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இது கொஞ்ச நேரம் வெந்தாலே வந்து நமக்கு முட்டை ரெடி ஆயிரும், அவிச்ச முட்டை. ஸோ இப்போ இந்த முட்டை வந்து ரொம்ப சாஃப்டா உரிக்கிறதுக்கு வரும். அது மட்டும் இல்லாம வெடிக்காம இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சில பேர் கல் உப்பு சேர்ப்பாங்க. ஸோ அது சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வந்து ஒரு சும்மா 2-3 டிராப் இதுல வந்து ஆயில், எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, அதுல சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ முட்டை அவிய வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா போதும், கரெக்டான பதத்தில் அவிஞ்சிரும். லைட்டாக கிராக் கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துருங்க, இல்லாட்டி முட்டை கீரி எல்லாம் வெளியே வந்துடும். ஓகே, ரெடி ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்க, முட்டையை நல்லா அவிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நீள் வாக்கில் இப்படி கட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமா, ஸோ மெல்லிசா நீளமா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நல்லா சட்டி சூடாயிருச்சு. இதுல வந்து நம்ம சமையல் எண்ணெய், கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. வந்து ஒரு ஸ்பூன் நான் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல கருவேப்பிலை போடாதீங்க, கடுகு உளுந்தம் பருப்பு எதுவுமே போட வேணாம். எடுத்தோடனே நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா, ரொம்ப ஃபாஸ்டா வச்சிடாதீங்க, கருகிட்டா நல்லாவே இருக்காது. இதுக்கும் நம்ம வந்து கண்ணாடி பதத்துல தான் நம்ம வந்து வதக்கணும். இந்த நம்ம சட்னி, தக்காளி சட்னி பண்ணோம் பாத்தீங்களா, காரசாரமான தக்காளி சட்னி, அதுல என்ன பண்ணோம், கண்ணாடி பதத்துல வதக்கிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இதுலயும் நல்லா கண்ணாடி பதத்துல வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கிடாதீங்க, இருக்கட்டும். வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏன்னா சிக்கன் 65 மசாலாலையும் வந்து நமக்கு உப்பு இருக்கும். அதனால வந்து இதுல கொஞ்சம் லைட்டா மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா அதுவே போதும். ஓகே, இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கலாம். தக்காளி சேர்த்து, ஸோ வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிடாதீங்க, அதான் ரொம்ப அவசியம். தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும், இதுல அதான் முக்கியம். இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஓகே, தக்காளி நல்லா வதங்கணும், அதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா, நான் வந்து லோக்கல் பிராண்ட் வச்சிருந்தேன், நான் சேர்த்துக்கிட்டேன். எந்த 65 இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கன் 65 பவுடர் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமா இருக்கும், கலருமே ரொம்ப நல்லா வரும். இதை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாத்திரத்தில் இது ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக சும்மா கொஞ்சம் லைட்டாக வந்து இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அதனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான்ஸ்டிக் அப்படின்னா சுத்தமாகவே ஒட்டாது. ஓகே, உங்களுக்கு இந்த இரும்பு சட்டி அப்படின்னா லைட்டாக ஒட்டும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து லைட்டாக இதில் நம்ம வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் மட்டும் சேருங்க, சும்மா அதை பிடிக்காத அளவுக்கு, ஒட்டாத அளவுக்கு லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எண்ணெய் விட ஆரம்பிக்குது. ஸோ தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. ஸோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா சிக்கன் 65 பவுடரில் இப்போ உப்பெல்லாம் வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம முட்டைகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம அந்த வெட்டி வச்சிருக்கிற முட்டை இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பீசஸாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி வைங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சாலும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டைகளை வந்து உடையாமல், இதை லைட்டாக உடைஞ்சாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இதை லைட்டாக வந்து இப்படி திருப்பி விடுங்க. ஓகே, இந்த கிரேவி வந்து எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்க, ஆஹா அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நீங்கள் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. ஸோ இது வந்து எனக்கு செமி ட்ரையாக பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நான் விட்டுருக்கேன். லைட்டாக தான் இருக்குது. ஓகே, செமி கிரேவியாக இருக்குது. ஸோ ட்ரையாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா வந்து முட்டை, அந்த கிரேவி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. ஓகே, ஸோ நம்ம இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்மளோட முட்டை டிக்கா செம்மையா ரெடி ஆயிருக்கு. எக் டிக்கா மசாலா. ஓகே, செம்மையா இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி அப்புறம் வந்து கருவேப்பிலை ரெண்டையும் நான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் டிக்கா மசாலா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்றேன் இப்போ. செம்மையா இருக்கு, நல்லா ஸ்பைசியா காரசாரமா சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையாக சமைப்போம், ருசியாக சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.